நாம் இன்னைக்கு ஆபத்தான புலிகள் நடமாடக்கூடிய ஒரு படுபயங்கரமான காட்டுக்குள்ளார ஒரு நள்ளிரவு பயணம் போக போகிறோம். அந்த நள்ளிரவு பயணத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான அனுபவங்களை நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் பந்தோகரில் நெக்ஸ்ட் டே மார்னிங் சஃபாரி போயிருந்தோம். அந்த சஃபாரியில் நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களையும், அதுக்கப்புறம் நாம் ரோட்டில் காரில் போகும்பொழுது ரோட்டுக்கு பக்கத்திலேயே புலி வந்ததையும் நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்க. புலி வந்து இப்போ நம்ம போகிற வழியில் மத்தி கேட்டுக்கு காலைல சஃபாரி பண்ண இடம், அது பக்கத்தில் உள்ள பாண்டில் வந்து எல்லாம் உட்காந்துருக்குனாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இன்னைக்கு ஒரு நள்ளிரவு பயணம் அடர்ந்த காடுகளுக்குள்ளார பயணம் மேற்கொள்ள போகிறோம். அதாவது பந்தோகர்லேருந்து நள்ளிரவு 1 மணி போல் கிளம்பி உமேரியா போயிட்டு திரும்பவும் ஒரு 4-4:30 மணி போல் ரிட்டர்ன் வர போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளானு. நாம் ஏன் இந்த நள்ளிரவு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூமில் உள்ளவங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று ட்ரெயினில் வருது. அதை வாங்கிறதுக்காக அவங்க உமேரியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. அதாவது அவங்க வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இயற்கை மேலே ஒரு ஆர்வமாக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயத்தெல்லாம் லைக் பண்ணுறோமோ, அவங்க மீன்ஸ் அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 டாட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கும் 4 பேருக்குமே இந்த இயற்கை மேலேயும் இந்த மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள் மேலேயும் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. அதனால் அவங்க நள்ளிரவு பயணம் போகும்பொழுது நமக்கு இருக்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தால் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தான் இந்த மாதிரி விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போமே, சரி அதனால் நானே நினச்சிட்டு இருந்தேன், நம்ம கார் எடுத்துகிட்டு போயிருந்தா நம்ம நைட்டில் இந்த ரூட்டில் ஒரு டிரைவ் போகலாமே, நம்மளால் இப்போ போக முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு அவங்களே வந்து கேட்டாங்க, நீங்கள் வர்றதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு. நானும் அவங்களுக்கு எஸ் சொல்லிவிட்டு இந்த நள்ளிரவு பயணத்தை நாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதாவது புலிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய லேண்ட் ஆஃப் டைகர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பந்தோகர் காடுகளில் நள்ளிரவு நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஈவினிங் டயத்துலேயே வந்து நம்ம ரோட்டில் போகும்பொழுதே இந்த ரோட்டில் வந்து நம்ம புலியெலாம் இருந்ததை பார்த்தோம். இந்த நள்ளிரவு நேரத்தில் போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசமான அனுபவங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. அதனால் இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். Already so many times I'm staying alone, so that is not difficult. In Tamil Nadu, in Masnagudi, one place is there. That is also one resort. I am staying alone. That time nobody was there. Even no staff was there. I was alone. That is the very scary time, because that is the tiger territory. Tiger, leopard, elephant, sloth bear, everything, all the animals are come to the resort here. That time I was only alone. This smell only I said. बस बैम्बू के पीछे big male. Actually
बोलो. So we are at the night drive and look what we saw. एक्चुअली क्या है ना वहाँ वॉच टावर है. இதே சேம் பிளேஸில் தான் நேற்று ஈவினிங் பைக்கில் நான் வரும்பொழுது புளியை பார்த்தேன். அதாவது ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு எழுந்து இப்போ இந்த பச்சை கலரில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கெல்லாம் தாண்டி அதாவது உள்ளுக்குள்ளாரால் வந்து பக்கத்தில் ஒரு வாட்டர் ஹோல் ஒன்று இருக்கும். அந்த வாட்டர் ஹோல் பக்கத்தில் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அது நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆயிரத்தி 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பந்தவ்கர் காடுகளில் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட புலிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பகல் நேரங்கள்லேயே புலிகளை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்பொழுது இரவு நேரத்தில் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த இரவு நேர பயணம் ஒரு திக்னு தான் இருந்தது. ஏன்னா எந்த நேரத்தில் நமக்கு ரோட்லேயே நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புலிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகப்படியாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால மிகவும் விழிப்போடு தான் நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். ओके स्टेशन में कुछ नहीं मिलता रे. मैं बताऊँ अभी ठंडी के टाइम में तुम लोग मैं छोड़ा ना मेरे को तुम लोगों ने. हाँ It's 1 hour late. अरे बाप रे. It will reach on 2 p.m. 2 a.m. बाप रे. चलो लाइट मारो लाइट. Stop. Here. So yes. ये है ना ये तो दिख रहा है. क्या और दिख ही रहा है. चलो அடுத்தடுத்து 2 இடங்களில் ஜாக்கல் சொல்லக்கூடிய நரியை வந்து 2 இடத்துல நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு நம்ம வந்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக நம்மளுடைய தேடுதல் வந்து புலியை பார்க்கறது தான் இருந்தது. ஆனால் புலியை தவிர மற்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். புலியை தேடி போன இந்த நள்ளிரவு பயணத்தில் நமக்கு புலியை பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தத்தோட திரும்ப நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். இப்போ ரூமுக்கிட்ட வந்துட்டோம். என்னதான் புலியை நம்மளால் வெளியில் பார்க்க முடியலனா கூட ரெசார்ட்குள்ளாரையே பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நள்ளிரவு நேரத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய ஆவலோடு தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார நுழைகிறோம்.
हाँ वो चार्ज कर देगा मतलब फाइनली वी सॉ द घर बना रहे वीडियो यार दौड़ के आ जाएगा तो क्या कर लोगे वो मुंह बनाई जा रहा है। चलो चलो मुंह बनाई रहा था चलिए। You want to take? बहुत बड़ा है भाई। बढ़ा देंगे जो होगा देखा जाएगा वेट आराम से उठा सकता है इंक्लूडिंग द कार। ये है ना वो रात से खा रहा है ये लोग नॉन स्टॉप खाते हैं। நாங்கள் உமேரியா போயிட்டு ரூமுக்கு வர்றதுக்கே 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. திரும்பவும் நாம் ஒரு 5-5:30 மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பணும். அதனால் நான் தூங்கலை, ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். அதாவது நேற்று நாம் கித்தோலி ஜோனில் வந்து சஃபாரி போனோம், இப்போ வந்து மகத்தி ஜோனில் வந்து நம்ம சஃபாரி போக போகிறோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட் பக்கத்தில் தான் ஜீப் வந்துட்டுருக்கு. இந்த மகத்தி ஜோன் வந்து நம்ம ரெசார்ட் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ரெசார்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போகிற வழியில் இந்தியன் கார் திரும்ப நம்ம ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட் சைட்லேயே நின்றுட்டு இருந்தது. तो कई बार अगर सभी मध्य साइड होगा तो सभी 4-5 टाइगर दिखते हैं। अच्छा இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற இதுதான் வந்து கித்தோலி ஜோனோட கேட்டு, அதாவது கித்தோலி கேட்டு. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா மகத்தி கேட்டு வரும். நான் போன காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இங்கே பந்தோகருக்கு. நான் அது லிங்க் வேணால் கீழே உங்களுக்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அங்கே போய் கூட இந்த சஃபாரியை வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுறீங்க ஆல்ரெடி ஆன்லைன்னா அட்வான்ஸாக வந்து 450 ருபீஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். அது நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சஃபாரி போகிற அன்றைக்கி கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஜீப் அலாட் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜீப் ஷேரிங்க்கு வந்து ஒரு 700 ருபீஸ்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 1200 வரும் பர் பர்சனுக்கு. மார்னிங் சஃபாரினா 5 மணி நேரம், ஈவினிங் சஃபாரினா 3 மணி நேரம். நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல யானையோட காலடி தடங்கள் இருந்தது. பொதுவாக இந்த காடுகளில் வந்து பந்தோகரில் யானைகளை ஜாஸ்தி பார்க்க முடியாது. யானைகள் இருக்குது ஆனால் பார்க்க முடியாது. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்பையும் யானைகளை பார்க்க முடியல, இந்த வாட்டியும் பார்க்க முடியல. ஆக்சுவலாக தாலா ஜோனில் வந்து யானைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம தாலா ஜோன் போனப்போ கூட யானைகளை பார்க்க முடியல. நம்ம தங்கியிருக்கிற டைகர் வேலி ரெசார்ட்லேயே நாம் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யானை ஒரு குரூப்பே உள்ளுக்குள்ளார வந்திருக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து இங்கே யானை எதையும் பார்த்ததில்ல. நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல மானோட அலாரம் கால் கேட்டுட்டு இருந்தது. அதனால் ஜீப்பை நிறுத்திட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஜீப் மட்டும் இல்லை, மற்ற ஜீப்பையும் அங்கே நிறுத்திட்டு எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. गाड़ी को मत बनाइए।
கித்தோலி ஜோனை விட மகதி ஜோனில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்பில் இது இருந்தது. அதனால் அனிமல்ஸை பார்க்குறமோ இல்லையோ இந்த காட்டோட அழகை பார்க்குறதுக்காகவே வரலாம் போல் இருந்தது. உண்மையிலே லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இந்த ஜோனில் நான் சஃபாரி போகலை. கித்தோலியும் தாலா ஜோனில் மட்டும்தான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன். அதனால தான் இந்த வாட்டி மகதி ஜோன் நம்ம புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ஏரியாவில் புலி ரெகுலராக வருமா. அதனால் எல்லா ஜீப்பையும் இங்கே நிறுத்திட்டு அங்கே ஒரு வாட்ச் டவர் மாரி இடம் இருந்தது. அங்கே ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க டைகர் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னுட்டு. பொதுவாக இந்த கோர் ஜோனில் இருக்கக்கூடிய 3 சஃபாரி ஜோனான தாலா ஜோன், கித்தோலி ஜோன், மகதி ஜோன், இதில் தாலா தான் நம்பர் 1 ஜோன். அதான் ப்ரீமியம் ஜோன் சொல்லுவாங்க. அங்கே வந்து டைகர் சைட்டிங்க்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய டைகரையும் பார்க்க முடியும். ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து க்ளோஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா தாலா ஜோன் புக்கிங் தான் வந்து உடனே க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த ஜோன் வந்து முடியும். ஸோ நம்ம போனப்போ தாலா ஜோன் கிடைக்கல. சரி மகதி ஜோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். கித்தோலி ஜோனும் ஓரளவுக்கு சைட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் மகதி ஜோனில் நேற்று ஈவினிங் சஃபாரி வந்தவங்களுக்கு 2 புலி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் நமக்கு புலி எதுவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏமாற்றமாக முடிஞ்சுது.
ஏன்னா நம்ம எல்லா இடமும் ஏறக்குறைய ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். இதுவரைக்கும் நம்ம போனதில் நமக்கு புலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைம் வந்தது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம திரும்பவும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அட்லீஸ்ட்டு நமக்கு சஃபாரி முடிகிறதுக்குள்ளார எப்படியாவது நமக்கு இன்றைக்கி டைகரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம செகண்ட் ஹாஃப் பயணத்தை தொடர்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பந்தவுகரில் நாம் 2வது நாளில் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 3வது நாளில் இருக்கோம். பந்தவுகரில் இன்றைக்கி நம்ம 3வது நாளில் இருக்கோம். அதாவது 2வது சஃபாரி வந்திருக்கும். நேற்று மார்னிங் சஃபாரி போனோம், டைகர் சைட் ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து மகதி ஜோன், நேற்று மார்னிங் வந்து கித்தோலி ஜோனில் சஃபாரி போனோம், டைகர் ஸ்பாட் ஆச்சு. ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டராக இருந்தது. இன்றைக்கி மகதி ஜோனில் வந்து சஃபாரி போனோம். இது வரைக்கும் ஒரு பாதிக்கு மேலே சுற்றியாச்சு. டைம் வந்து 6 o'clock ஆரம்பிச்சு சஃபாரி, இப்போ 9 o'clock ஆகுது. இது வரைக்கும் நம்ம டைகர் சைட் ஆகலை. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டில், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளார நம்ம டைகர் பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணோம். அது அங்கே வரது அப்போ தான் அந்த வண்டிலாம் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. அவங்க பார்த்தவங்கலாம் ஜஸ்ட் அப்போ தான் கிராஸ் பண்ணி உள்ளார போயிடுச்சு. சேஸ் பண்ணி பார்த்தோம், பார்க்க முடியல. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்திருக்காங்க பின்னாடி பாருங்கள். காட்டுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ வெயிட் பண்ணுறோம். ஹோட்டல்லே வந்து எல்லாம் கொடுத்துருவாங்க அரேஞ்ச் பண்ணி. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னுமே சைட்டிங்க்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமே எங்கே நமக்கு சஃபாரியில் கிடைக்க போகுது, இனிமேல் சுற்றுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்த எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் புலியை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாண்டு ஒன்று இருந்தது, ஒரு குளம் மாதிரி. அந்த குளத்தில் புலி உட்காந்துருந்தது. வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இதமாக அதோட சூட்டை போக்குறதுக்காக வந்து தண்ணிக்குள்ளார உட்காந்துருந்தது. எங்களுக்கு உண்மையிலே இவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. கரெக்டாக கைடு பார்த்துட்டு சொன்னார் அங்கே புலி உட்காந்துருக்கு அப்படின்னுட்டு. கொஞ்சம் தூரத்தில் இருந்தது புலி, அதனால் க்ளோஸில் வந்து காமிக்க முடியல. இப்போ க்ளோஸ்அப்பில் ஒரு ஷாட் ஒன்று எடுத்தோம் ஃபோட்டோவில். அந்த இமேஜை வந்து பாருங்கள். இந்த புலி ரொம்ப நேரமாக இங்கே இருந்தும் கூட எந்த அலாரம் கால் எதுவுமே கிடையாது. ஆனால் திடீர்னு அலாரம் கால் கேட்டுச்சு. அலாரம் கால் திடீர்னு கேட்டோன்னே இந்த புலி என்ன பண்ணுச்சு, அலர்ட் ஆகி இன்னொரு டைரெக்ஷனில் பார்க்க ஆரம்பிச்சுது. அதாவது இன்னொரு புலி வருது அப்படிங்கிறதுனால அது பார்த்துதா என்னான்னு தெரியல. மேபி 2 ஆண் புலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெரிட்டோரியல் ஃபைட் நடக்கும். ஸோ அதுக்காக பார்த்துதா என்ன ஏதுன்னு தெரியல. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். फोटो में बेटा कैमरा दो। I can take mama's phone. No. Inside the bushes. இன்னொரு திசையில் பார்க்க ஆரம்பித்த அந்த புலி திரும்ப அந்த தண்ணியிலேருந்து எழுந்து
அப்படியே உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. மேபி இன்னொரு புலி வரலாம் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் வேறு எதுவும் வரல. அதனால் நாங்களும் சஃபாரியை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இன்றைக்கி சஃபாரியில் நம்ம புலி எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் லக்கீலி சஃபாரி முடிய போகிற நேரத்தில் நம்ம கடைசி நேரத்தில் இந்த புலியை பார்த்தோம். உண்மையிலே செம ஹாப்பி. நம்ம திரும்ப இப்போ ரூமுக்கு போயிட்டு நாம் இன்றைக்கி ஆக்சுவலாக செக் அவுட் ஆகிறோம். நம்மளுடைய என்டையர் ட்ரிப்பும் இதோட முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க, இன்னுமே தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. அது செமையான சீனு. நாம் ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஊருக்கு போகலான்னு ரிட்டர்ன் வர்றப்ப திரும்ப காரில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம புலியை பார்த்தோம். அந்த சூப்பரான மூமெண்ட்டையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் தொடர்ந்து பாருங்கள். தலைவரி கோலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப அவசரமாக கிளம்புனேன். காரணம் என்னென்னா, நான் ஆக்சுவலி 3 o'clock தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால யானை ஏதோ உடச்சி போட்டுருக்க மாதிரி அதான் பார்க்குறேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால கொஞ்சம் முன்னாடி கிளம்புறேன் 2:30 மணிக்கெலாம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 4:30 மணிக்கு ட்ரெயின் உமேரியா ஸ்டேஷனில். இங்கேருந்து ஒரு 1/2 hourல போயிடலாம். இருந்தாலும் டைகர் வந்து ஒரு 4 புலி வந்து இப்போ நம்ம போகிற வழியில் மத்தி கேட் இருக்குது, காலைல சஃபாரி போன இடம், அது பக்கத்தில் உள்ள பாண்டில் வந்து எல்லாம் உட்காந்துருக்குன்னாங்க. அட்லீஸ்ட் நாளையும் பார்க்க முடியலன்னா கூட ஏதாவது ஒரு புளியை பார்த்தாவது திருப்தியாக இருக்கும். மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அரிப்பிரின்னு திங்ஸ் எல்லாம் எதை மிஸ் பண்ணோம் பண்ணலேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அவசரமாக போகிறேன். இங்கே தான் வந்து புலி நம்ம வந்த அன்னைக்கு இங்கே தான் உட்காந்துருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஸோ அதனால் அரிபுரின்னு போகிறோம். நம்ம லக்கு இருக்கணும், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக நான் சஃபாரியை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி வீட்டுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம கேபு ஓனர்கிட்டையும் நான் பேசினேன். இது மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லிவிடுங்க அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இப்போ வந்து அந்த மகதி கேட் பக்கத்தில் புலி வந்து உட்காந்துருக்கு. அதாவது மொத்தம் 4 புலி வந்து அங்கே இருக்குது. அவர் கேப் வச்சு நடத்துறதுனால அவருக்கு தகவல் உடனுக்குடன் வந்துடுது. அதான் சொன்னார், கொஞ்சம் ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வரதுக்கு லேட் ஆகிடும், ட்ரெயின் நீங்கள் பிடிக்க முடியாது, அதனால் நேரத்தோடு வந்துட்டிங்கன்னா கூட போயிடலான்னாரு. சரின்னு இப்போ இந்த வந்த கேப் டிரைவர் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இவர்கிட்டையும் கேட்டேன். இவர் உமேரியாவிலேருந்து தான் வந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், ஆமாங்க நான் வரும்பொழுது ஒரு புலி வந்து இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு மானை வந்து துரத்திக்கிட்டு ஓடிச்சு, ஹண்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வரும்போது தான் வந்திருக்குது. அதுமாரி அங்கே அவர் வந்து புலி ஒன்று உட்காந்துருந்தது நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே நம்ம போகிறதுக்குள்ளார போயிட போகுது அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் கொஞ்சம் வேகமாக நம்ம அந்த இடத்துக்கு விரைந்தோம். இப்போ அந்த இடத்துல புலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க கைஸ். அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் புலி. Where is that? पेड़ के नीचे। हाँ 1. हाँ थोड़ा जूम करिए, 9 पे आ जाएगा वो आपके। हाँ अब आया यही है। सही है, वो किल करके आया है शायद कहीं से, थक गया है वो, आराम बढ़िया छाया में बैठा है, आराम से रेस्ट कर रहा. यही सेकंड। ஆக்சுவலாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இவ்வளோ நேரமாக அதே இடத்துல புலி இருக்க போகுது, எப்படி இருந்தாலும் போயிருக்க போகுது. நான் நினச்சிட்டு வந்தது 4 புலியில் ஏதாவது ஒரு புலியை பார்க்க முடிஞ்சா கூட சந்தோஷமாக இருக்குமே, 4மே இல்லாட்டி நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குமே, அதுமாரி இருக்கக்கூடாது, ஒரு புலியாவது பார்த்துடணும்னு வந்தோம். நமக்கு வந்து ஏமாற்றம் ஆகலை. ஒரு புலி படுத்திருந்தது. இந்த புலி தான் வந்து மானை துரத்திட்டு வந்திருக்கு. மானை ஹண்ட் பண்ணி போட்டுட்டு டயர்டாகி தான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அங்கே உள்ளவங்க சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாமல் மற்ற 3 புலியும் உள்ளுக்குள்ளார புதரில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அது வெளியில் வந்தால் நம்ம பார்க்கலாம், மொத்தம் 4 புலியும் ஒரே இடத்துல பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். पैच में 2 सफारी की ऐसे नहीं मिला, काना बांधवगढ़ में काना में किया नहीं मिला, यहाँ तो रोड पे मिल गया, एक किस्मत है. ओके सर थोड़ा गाड़ी दबा दीजिए, नहीं तो फॉरेस्ट वाले थोड़ा सा अंदर लगा लीजिएगा गाड़ी, क्या दिक्कत होगी. दबा दीजिए, आप लोग आ जाइए, बाकी लोग दबा दीजिए गाड़ी. वो बैठा है वहाँ पे मैम. அந்த குளத்தோட ஒரு கரையில் புலி படுத்திருக்கு, இன்னொரு கரையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் டியர்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. இதுங்கெல்லாம் அந்த புலியை பார்த்துதா இல்லையான்னு தெரியல. பொதுவாக அது பக்கத்தில் வராத வரைக்கும் அதுக்கு ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது. हिला 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 ऊपर उठाई क्या होगा, सब अपने अपने गाड़ी में घुस जाओगे. जूम करके देख रहे हैं. புலி உட்காந்துருக்கிறது தெரிஞ்சுட்டு நிறைய பேர் அவங்களுடைய வாகனத்தெல்லாம் கொண்டு வந்து அங்கே நிறுத்தினதுனால அப்படியே அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நம்மளும் என்ன பண்ணோம், சரி ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அங்கிருந்து கிளம்பணும். ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. பந்தோகர் நம்ம 2 வாட்டி இது மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே புலியை பார்த்துட்டோம். நேற்று ஈவினிங் நம்ம வரும்பொழுது இதே மாதிரி புலி இங்கே உட்காந்துருந்தது பார்த்தோம். இன்றைக்கும் இதேமாரி நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறப்பையும் நமக்கு இதுமாரி ஒரு சைட்டிங்கோடு நம்மளை வழி அனுப்பி வைக்கிது பந்தோகர் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு நீங்கா நினைவுகளோடு தான் நாம் இங்கிருந்து கிளம்புறோம். ஒரு வழியாக புலியை பார்த்துட்டோங்க. நம்ம கிளம்பும்போது ஆக்சுவலாக தகவல் வந்தது எனக்கு, 4 புலி அந்த குளம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாண்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கேம்பையும் உடனே வர சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்தேன். சரி அட்லீஸ்ட் ஒரு புலியாவது பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்குமே, போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்தால் கூட்டமாக இருந்தாங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு புலி படுத்துருந்தது இதுக்கு அந்த கரை மேலேயே. அதாவது இப்போ நம்ம கேப் டிரைவர் அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு 45 மினிட்ஸ் பிஃபோர் தான். அவர் வரும்பொழுது தான் ரோட்டை இந்த சைட்லேருந்து இந்த சைடை ஒரு மானை ஒருத்தர் போய் கில் பண்ணியிருக்கு. கில் பண்ணி போட்டுட்டு தான் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. உண்மையிலே செமையாக இருந்தது. இந்த ட்ரிப்பு உண்மையிலே மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. புலியை நம்ம ரோட்டில் வரும்போதே 2 வாட்டி பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம ரெசார்ட் பக்கத்தில் ஒரு வாட்டி பார்த்தோம். அது தவிர சஃபாரிலலாம் போதும் சொல்கிற அளவுக்கு திருப்தியாக பார்த்து வச்சோம். உண்மையிலே இந்த ட்ரிப்பு செம்மையாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இதோட இந்த சீரீஸ் முடிவுக்கு வருது. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.